நீ பேசுவ? இன்னைக்கு என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன்? என்ன நேரில் பார்த்து பேசியே ஆகணும்னு வேற சொன்னேன். அவ்வளோ சீரியஸான விஷயமா என்ன? ஆமாம் சௌமியா. அப்படி என்னாச்சு? என்னாச்சுன்னா என்னத்த சொல்கிறது, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா வீட்டில். நான் இப்போல்லாம் வீட்டில் சரியாக சாப்பிட்றதே இல்லை. ஆனால் அதை பற்றி யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அம்மாவும் கண்டுக்கிறதே இல்லை. நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லாக நந்தினி நந்தினின்னு அவளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவளுக்கு மெஹந்திலாம் வைக்க போகிறாங்க. பிரியா அவளுக்காக போயிட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டா தெரியுமா. எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது வீட்டில் இருக்கிறதுக்கு. சரி சரி, இதுக்கெல்லாம் எதுக்கு எரிச்சல் ஆகுற? என்கேஜ்மெண்ட் ஆக போகிற பொண்ணுக்கு இதெல்லாம் அவங்க பண்ண தானே செய்வாங்க. மண்ணாங்கட்டியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எவ்வளோ ஆத்திரமா வருது தெரியுமா. என் அம்மாலாம் எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த மகாராணியை. ஆனால் என் என்கேஜ்மெண்ட்டுக்கு பாரத்தை ஒன்று என்னை அப்படியெல்லாம் கவனிக்கவே இல்லை. என் அம்மா தான் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எவ்வளோ கடுப்பாக வருது தெரியுமா. ஊர்ல இருந்து பாட்டி வேற வந்திருக்கு. அது வந்துட்டு நந்தினியை பார்த்து நீ ஒல்லியா இருக்கிற, இன்னும் கொஞ்சம் குண்டாகணும், நல்லா சாப்பிட வேண்டியதுன்னு சொல்லிச்சு. உடனே எங்கள் அம்மா சாயங்காலம் என்னென்ன சூப்பர் சூப்பராக ஸ்வீட் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் நந்தினிக்கு கொடுத்தது தெரியுமா. இதில் ஊட்டியெல்லாம் வேற விட்டுட்டு வந்துச்சான். அதை வேற சொல்லிக்கிட்டு பெருமை பீத்திக்கிட்டு இருந்தது. ஆனா எனக்கு ஒரு வார்த்தை கேட்கல. உனக்கு இதெல்லாம் வேணுமான்னு என் ரூம்க்கு எதையும் எடுத்துட்டு வந்து தரவே இல்லை. நான் எதையுமே சாப்பிடவே இல்லை தெரியுமா. எல்லாத்தையும் அவளுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க. உனக்கும் வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிட்டுருக்க வேண்டியதானே. ஏ சௌமியா, எனக்கு இப்ப அதுவா பிரச்சனை? ஐயோ கடவுளே, என் பிரச்சனையே என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்கிறது தான். நான் சரியா சாப்பிடலனாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஸ்வீட் எல்லாம் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா. எனக்கு ஒரு வாய் கூட கொடுக்கவே இல்லை. எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அந்த மகாராணிக்கு கொடுத்தாங்க. எனக்கு எரிச்சலா வருது. சரி விடுமணி, உங்க அம்மா ஏதோ மருமக மேல இருக்க ஆசையில எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாங்க. என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்துல கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு தானே உண்மை தெரியும் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க போறது இல்லைன்னு. அந்த என்கேஜ்மெண்ட் நிக்கணும்னா கூட நம்ம எதனா பண்ணணும்ல. நாமளே ஒன்றும் பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எதனா செஞ்சாலும் அது அவளுக்கு நல்லதா தான் போகுது. அப்படி எல்லா விஷயமும் அவளுக்கு சாதகமெல்லாம் நடந்துடாது. ஒரு பொருள் போச்சுன்னா அதுக்கு பதில் இன்னொரு பொருளை வாங்கிடலாம். அதே பொருளை கூட வாங்கிடலாம். ஐ மீன் அந்த சாரியை சொல்றேன். அதே அவளுக்கு எதனா நடந்துச்சுன்னா, அவளுக்கு எதனா ஆச்சுன்னா. இல்லை எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? நான் கிளியராகவே சொல்கிறேன். நீ மென்டலி நிறைய ப்ரெஷர் கொடுத்த அவளுக்கு. அவளை அவாய்ட் பண்ண, அவகிட்ட பேசாமல் இருந்தேன், அவளை திட்டினேன், அவள் என்கேஜ்மெண்ட்டை சாரியை எரிச்சு அவளை டிப்ரெஸ் ஆக்கினேன், அவளை அழ வச்ச, அவள் டென்ஷன்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தா. ஸோ நீ இவ்வளோ பண்ணியும் அவள் என்கேஜ்மெண்ட்லேருந்து பின்வாங்கலை. இந்த என்கேஜ்மெண்ட்டையும் வேணான்னு சொல்லலை. இத்தனைக்கும் நீ கிளியராக சொல்லிட்ட இந்த என்கேஜ்மெண்ட்னால எனக்கு பிரச்சனைன்னு சொல்லியும் அவள் அதிலிருந்து பின்வாங்கலை. ஸோ அவளை நம்ம ஃபிசிக்கலி தான் டார்ச்சர் பண்ணணும். இப்பயும் எனக்கு புரியல சௌமியா. பிசிக்கலின்னா எப்படி? அவளை அடிக்கணுமா போட்டு? கிட்டத்தட்ட அப்படிதான். லூசு மாதிரி பேசாதீங்க சௌமியா. அவ என் ஃப்ரெண்டு, எப்படி என்னால அடிக்க முடியும்? அவளை நான் திட்டுவேன், அவன் மேல கோவப்படுவேன். அதுக்குன்னு அவளை அடிச்சு கை காலை உடைக்க சொல்றீங்களா நீங்க என்ன? ஐயோ குழந்தை, உன்னை யாரும் கை காலெல்லாம் உடைக்க சொல்லல. ஆளப்பாரு நல்லா. எதுக்கு நான் போலீஸ் கேஸ்ல போய் உள்ள உட்காரத்துக்கா? அப்புறம் பிசிக்கலி கஷ்டப்படுத்துறதுன்னா வேற என்ன? நிறைய இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சரியா? அதை பண்ணு நாளைக்கு. நானா? ஆமா நீ ஏதான். நாளைக்கு அவளுக்கு மெஹந்தி வைக்க போறாங்கல்ல? ஆமா. நான் உனக்கு ஒரு கெமிக்கல் கொடுக்குறேன். அந்த கெமிக்கலை அந்த மெஹந்தி கோன்ல இன்ஜெக்ட் பண்ணு. நீ மட்டும் அப்படி பண்ணன்னு வெய்யே. பண்ணா என்ன ஆகும்? மருதாணி வச்சதுக்கு அப்புறம் நந்தினி கையை மருதாணியால செவக்காது, அந்த கெமிக்கலால செவந்து எரிஞ்சிடும். ஐயோ ஐயோ ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஐயோ நீங்க வேற சும்மா இருங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அவளுக்கு வலிக்கும், எரியும். லூசா நீ? மணி தயவு செஞ்சு கத்தாத, நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம் சொல்லிட்டேன். சரி, ஆனா இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு கேட்கும் போதே பயமா இருக்கு. நந்தினி பாவம்ல, அவ கை எரிஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன நெருப்புல எடுத்துட்டு போய் அவ கையை வைக்க போறோம் எரிஞ்சு போறதுக்கு? வலி தாங்க முடியாம அவ கை எரியும், அவ்வளவுதான். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். ஒரு 2 மணி நேரம் கஷ்டப்படுவா, அதுக்கப்புறம் சரியாயிடும். இல்ல இல்ல, அந்த மாதிரி கூட எதுக்கு அவ கஷ்டப்படணும்? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், வேணாம். அப்புறம் உன் இஷ்டம். அவ கையில மெஹந்தி போட்டுக்கிட்டு அவ ஜாலியா உட்காந்துருக்க போறா. நல்ல பெஸ்டான டிசைன் தான் கண்டிப்பா அவளுக்கு பிரியா போட போறாங்க. நீ சும்மா எல்லாத்தையும் வேடிக்கை பாரு. அதுவும் இல்லாம அந்த கெமிக்கல் ஒரு 2 மணி நேரத்துக்கு தான் கையில இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. தண்ணியில வாஷ் பண்ணாலே அது சரியாயிடும். ஆனா நீ என்னடானா ஓவரா சீன் போடுற. நந்தினி உனக்கு பண்ணதை விட நீ அவளுக்கு பண்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்க சொல்றதும் கரெக்டு தான். ஆனா நந்தினி என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணலையே. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா. அவ தான் உனக்கு பெருசா ஆப்பு வச்சுட்டாலே. உன் கல்யாணத்தன்னைக்கு அவளும் கல்யாணம் பண்ணிக்க போறா, அது போதாதா? இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆமால, அவ ஒரு துரோகி. என்னதான் இருந்தாலும் அவளும் அழுவணும். எறிட்டோம் கையை. நான் பண்றேன். இந்த கெமிக்கல் வச்சிருக்கிறீங்களா நீங்க? வச்சிருக்கேனே. எப்படி இருந்தாலும் மெஹந்தி எல்லாம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் முன்னாடியே பிளான் பண்ணி வாங்கி வச்சிட்டேன் எல்லாத்தையும். சரி அப்ப கொடுங்க. மருதாணி கோனெல்லாம் பிரியா வீட்டுல தான் இருக்கு. எல்லாத்தையும் இன்ஜெக்ட் பண்ணிடுறேன் நானு. பைத்தியம், எல்லாத்துலயும் இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லார் கையும் எரியாது. நந்தினிக்கு எந்த கோன்ல போடுறாங்களோ அதுல இன்ஜெக்ட் பண்ணா போதும். ஆமால. சரி சரி, வீட்டுல வேற நிறைய பேர் இருக்காங்க. சின்ன குழந்தைங்கலாம் கூட கையில மெஹந்தி போட்டுக்கும். கரெக்ட் தான் நீங்க சொன்னது. அவளுக்கு எந்த கோன் எடுத்து பிரியா போடுதோ அந்த சமயமா பார்த்து கரெக்டா இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறேன்.
சூப்பர்மா, அப்படியே பண்ணு. சரி, ஆனா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் தனியா பண்றதுக்கு பயமா இருக்குமே. நீங்க வந்துடுறீங்களா எங்க வீட்டுக்கு நாளைக்கு? எப்படி மணி வர முடியும், ஆபீஸ் வேற இருக்கு எனக்கு. ஈவினிங் தாங்க மெஹந்தி வைப்பாங்க, நீங்க சாயங்காலமா வந்துருங்க. அதுவும் கரெக்ட் தான், ஆனா நான் திடீர்னு எப்படி உங்க வீட்டுக்கு வர்றது? நந்தினி எம்எல்ஏ டவுட் பட மாட்டாளா? அவ யாருங்க முதல்ல சந்தேகப்படுறதுக்கே? உங்களை நான் என் வீட்டுக்கு தானே கூப்பிடுறேன், நீங்க வாங்க. நந்தினியை யாருன்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாளே இவ. சூப்பர். இப்படியே இவ்வளோ நல்லா ஏற்றி விட்டு நந்தினி கிட்ட இருந்து முதல்ல இவ்வளோ பிரிக்கலாம். அப்போ தான் சந்தோஷ் கிட்ட இருந்து நந்தினியை நான் பிரிக்க முடியும். அதுக்கு இந்த மணிமேகலை எனக்கு தேவைப்படுவா. சரி, இதுதான் நல்ல சான்ஸு. இன்னும் நல்லா ஏற்றி விடலாம் இவளை. என்ன சௌமியா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்கன்னு சொல்றல. இல்ல மணி, நான் வந்தா நல்லா இருக்காது. நந்தினி கண்டிப்பா என்ன ஏதாவது பேசிடுவா. அவளால உங்களை ஒன்றும் பேச முடியாது. நான் உங்களை என் வீட்டுக்கு வாங்கன்னு தானே கூப்பிடுறேன், அவ வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றேன். என்னதான் உன் வீடா இருந்தாலும் அந்த வீட்டில் நந்தினிக்கு உரிமை இருக்குல்ல. நந்தினியும் அந்த வீட்டு ஆளு தானே. அப்படிங்கிறப்ப எதுக்கு இங்கெல்லாம் வந்தேன்னு என்ன கேட்டா, நான் கூப்பிடாம நீ எப்படி வரலான்னு சொன்னா நான் என்னம்மா பண்ண முடியும்? அப்படியெல்லாம் ஒன்றும் அவள் சொல்லிட முடியாது. அவள் எப்போ என் அண்ணனை கல்யாணம் பண்ணுறாளோ அன்றைக்கி தான் அவளுக்கு அந்த வீட்டுக்கு உரிமை வரும். அதுக்கு முன்னாடி வரையும் அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருக்கும். சரி மணி, அப்போ நான் வரேன். வாங்க. அவளாம் ஒரு ஆளே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். சூப்பர். இப்படியே போச்சுன்னா சீக்கிரமாக இவ்வளோ நந்தினி கிட்ட இருந்து பிரிச்சிருவேன். ரொம்ப அழகா இருக்குமா, போதும் விட்டுரு, இதுக்கு மேலே கோட்டிங் அடிக்காத. சரிங்கம்மா. ஆனால் கோலம் அழகா இருக்கா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன். அதான் சொன்னேடியே, அழகா தான் இருக்குது. ஆமாம்மா, பாட்டி சொன்ன மாதிரி கோலம் உண்மையிலேயே சூப்பர். சரிடா. அப்புறமா காலையில் டிஃபன் என்ன பண்ணலான்னு சொல்லுங்க, கடகடன் பண்ணி வச்சிடுறேன். வீட்டிலலாம் இப்போ எதுவும் சமைச்சிக்கின்னு இருக்க வேணாம்மா, நல்லா இருக்காது. எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு பூட்டிட்டு கிளம்பணும். நம்ம டிஃபன் எல்லாம் நம்ம போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம், சரியா? நாளைக்கு தானே என்கேஜ்மெண்ட்டு, நம்ம எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகணும்? வாஸ்தவம் தான், ஆனால் அர்ச்சனாவும் நந்தினியும் கிளம்பி வந்துருங்கன்னு சொன்னாலுங்க. அதுவும் இல்லாமல் உன் பிள்ளைங்களுக்கு வேறு 2 நாள் ஸ்கூல் லீவ் ஆகி போச்சு. அதான் இன்னைக்கு இங்கேருந்து வீணாக்கிறதுக்கு அங்கே போயிட்டோம்னா பசங்க எல்லாரோடையும் பேசின்னு நல்ல கலகலப்பாக இருப்பாங்க. ஆமாம் பாட்டி, நானே சொல்லணும்னு இருந்தேன். நம்ம சென்னை போயிடலாம். போகலாமா, போகலாம். அப்புறம் புஷ்பா, மாப்பிள்ளை ஆஃபீஸ்க்கு போகிறாரா என்ன? ஆமாம்மா, ஆஃபீஸ்க்கு போகிறாரு இன்னைக்கு. எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது அவர் மட்டும் என்னத்துக்கு ஆஃபீஸுக்கு போனா? லீவ் போட சொல்ல வேண்டியது தானே? சொன்னேன், ஆனால் வேலை இருக்குன்னு சொன்னார். ஆனால் மதியத்துக்கு மேலே கிளம்பி வந்துருவாருமா. சரி விடு. அப்புறம் உன் மாமியாரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி அவங்களையும் கூட்டின்னு போயிடலாமா? ஏன்னா அந்த அம்மா மட்டும் இங்கே தனியாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. பாட்டி அவங்களாம் இங்கே இருக்கட்டும் பாட்டி, அவங்களாம் வேணாம். அப்படிலாம் சொல்லாதம்மா, அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்கல்ல. எம்மா புஷ்பா, நம்ம அவங்கள கூட்டின்னு போயிடலானே? சரிங்கம்மா. உனக்கே அவங்கள கூட்டின்னு போகிறதுல விருப்பம் இல்லை போல. கொஞ்சம் நஞ்ச வேலையாக பார்த்துருக்காங்க அவங்க. சரி விடுங்க, இருந்தாலும் கூட்டின்னு போகலாம். வீட்டில் விசேஷம் வேறு, அவங்கள விட்டுட்டு போனால் நல்லா இருக்காது. எல்லாரும் தப்பாக பேசுவாங்க வேறு. அதுக்கு தான் சொன்னேன், சரியா? சரி வாங்க, உள்ளே போவோம். நான் டீ போடுறேன், எல்லாரும் குடிச்சிட்டு எல்லாரும் கிளம்புற வேலையை பார்ப்போம். சரிங்க பாட்டி. இப்போ நம்ம மட்டும் போவோமா, இல்லை பதுமம்மா, தினேஷ், அதுக்கப்புறம் சுகத்தை அவங்களாம் கூட நம்ம கூட வருவாங்களா, இல்லை அவங்க தனியாக வருவாங்களா? ரொம்ப தான் ஆர்வம் உனக்கு, எல்லாரும் ஒன்றா தான் போவோம். அம்மா, நான் ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளோதான். சரிடி, நான் ஒன்றும் சொல்லலையே. எழுந்து போய் உன் தங்கச்சி எழுந்துட்டாலா பாரு. சரிங்கம்மா. இனிமேல் அம்மா முன்னாடி தினேஷை பற்றி பேசக்கூடாது, நக்கல் அடிக்கிறாங்க. ஏக்கா, 3 கோலம், 3 தோரணம், 3 ஃபிகரு, 3 பேரு கரெக்டாக கவர் ஆச்சாக்கா ஃபோட்டோவில்? அதெல்லாம் சூப்பராக கவர் ஆயிருக்குடி. போட்டு அப்போ இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுற வேண்டியதான். அக்கா, என் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. எனக்கும்க்கா. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டேட்டஸ் வைங்க, சரியா? சரிடி, நொய்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இருங்க. அப்புறம் கோலம் மணியை ஃபோட்டோ எடுத்து போகிறேன், அப்புறம் அதுக்கும் வந்து சண்டை போடுவீங்க. சரிங்கக்கா, நாங்கள் எதுவும் பேசல. பிரியாக்கா சரிங்க. ஃபோட்டோ அழகாக இருக்குது. சரி, அப்படியே ஸ்டேட்டஸ் வச்சிருவோம். அக்கா சரிடி, அம்மா சென்ட் பண்ணுறேன், இருங்க. உங்கள் ஃபோனை உங்கள் கையில் இல்லைல்ல, வீட்டில் தானே வச்சிருக்கிறீங்க. அப்புறம் என்னடி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு தான் அனுப்புறேனே. மறந்துடக்கூடாது இல்லக்கா, அதுக்கு தான் சொல்கிறோம், அனுப்பிடுங்க முதல்ல. சரிடி அம்மா, அனுப்புறேன் இரு. அனுப்பிட்டேன்டி, 2 பேருக்கும் அனுப்பிட்டேன், போய் பாருங்க போங்க. ஓகே. அடி பாவீங்களா, மின்னல் வேகத்தில் மறைஞ்சு போயிட்டீங்களேடி. சரி, நம்மளும் உள்ள போவோம். போய் பொறுமையாக உட்காந்து ஸ்டேட்டஸை வைப்போம், அப்படியே டீ குடிச்சிக்கிட்டு. இன்னைக்கே வீடு இப்படி இருக்கே, நாளைக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அடடா, நினச்சி கூட பார்க்க முடியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்க போகுது. எப்படி ரெடி ஆகிட்டு அப்படியே நேரம் வீட்டுக்கு வந்துடுனா காரில் போயிடலாம். சரிங்கப்பா, இதோ ரெடி ஆகிட்டு வந்துடுவோம். சரி, இதோ புஷ்பா மாமியாரை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அந்த மாதிரி ரெடி ஆகிக்குது, அதான் அப்படியே வந்து வாங்கிட்டே சொன்னேன். கடுன்னு ரெடி ஆகிடுங்கன்னா போகிற வழியில் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். சரிங்கப்பா, ஒரு 1/2 மணி நேரத்தில் வீட்டாண்ட வந்துடுவோம். சரிப்பா, ரைட்டு. டே, என்னடா உன் மாமனார் இந்த பக்கமாக வரான், பேசுகிறானா இப்போ உங்ககிட்ட? அவர் ஏன் எங்கள் கிட்டலாம் பேச போறாரு, இந்த பக்கமாக போவார், அவ்வளோதான். அப்படியே வாக்கிங் போகிற சாக்கில் பொண்ணை பார்த்துட்டு போவார். பரவாயில்லையா, இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறானே, இதுவே பெரிய விஷயம். டே ராபர்ட்டே,
இப்பா இவரு எங்க அம்மாக்கு மேல இருப்பாரு போலியா, திடீர்னு கத்துறாரு பேரு. டேய் சிடுமூச்சியா, உன்னை தானே கூப்பிடுறா, என்ன ஏதுன்னு கேளாம். அதை விட்டுட்டு அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற. எனக்கு உன்கிட்ட நின்று பேசணும்னு எல்லாம் எந்த அவசியமும் இல்ல. ஆனா எனக்கு அவசியம் இருக்குதேடா, அதுக்காகவாவது நின்று பேசு. டேய் போடா, ஊர்ல பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோ. அதை விட்டுட்டு சும்மா இந்த சின்ன பையன் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்படிதான்டா பண்ணுவேன், என்ன பண்ணுவ? ஐயோ சண்டை போட போறாங்களோ. இங்க பாரு சிவகுமார், தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அது என்னடா சிவகுமார் உங்ககிட்ட வந்து பேசினாலே பிரச்சனை ஆயிருமா? ஏண்டா நானும் மனுஷன் தானடா, சாதாரணமா எனக்கும் பேச வரும்டா. சரியா? முதல்ல நான் என்னத்துக்கு உன்னை கூப்பிட்டேன்னு கேளு காது கொடுத்து. சரி சரி, என்ன விஷயம்னு சொல்லு. இவ்வளோ சலிப்பெல்லாம் கேட்காதடா, நான் எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்துருக்குறேன். நீ என்னடாண்ணா? சரி விடு, நீ எப்படி கேட்டா என்ன? இங்க பாரு, சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிடுறேன். கூப்பிட வேண்டியது என் கடமை, கூப்பிட்டுடுறேன். வரதும் வராததும் உன் விருப்பம். என்னன்னு சொல்லு. ஏண்டா அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? என்னன்னு சொல்லேன்டா, எதுக்கு என் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க? ஆமா இவர் பெரிய கலெக்டரு. சரி உனக்கு விஷயம் தெரியலன்னா நானே சொல்றேன். இந்நேரம் தெரிஞ்சுக்கின்னு இருந்திருப்பிய. என் வீட்டுல ஒரு விசேஷம்னா இந்த ஊர்ல இருக்கிற நண்டு சிண்டுல இருந்து எல்லாத்துக்கும் தெரியணும். ஆனா உனக்கு தெரியலங்கிறது தான் ஆச்சரியமா இருக்குது. ஒருவேளை தெரிஞ்சே தெரியாத மாதிரி கேட்கற போல இருக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நானே சொல்றேன். என் பொண்ணு நந்தினிக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட்ரா, வந்துரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல, நவுறா. நாளா ஜென்ம நீ எல்லாம் ஊர்ல ஒரு நல்லது கேட்டதுலயும் கலந்துக்க மாட்டியா? உன்னை யாருன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களா? ஏன்டா இப்படி பண்ணினுக்கிறா? நானே பகையெல்லாம் மறந்துட்டு வாடான்னு கூப்பிடுறேன். ஒரு பேச்சுக்கு கூட சரி வரம்பான்னு சொல்ல மாட்டேற. என்னடா ஜென்மமா இருப்ப நீ? உன் பொண்ணு என் பொண்ணுக்கு திருட்டுத்தனமா கல்யாணத்தை முடிச்சு வச்சு அவ வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டா, அதுவும் இந்த வீணா பொண்ணோட. அப்படிப்பட்ட பொண்ணோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வந்து நிக்கணுமா? போடா, ஒழுங்கா போயிட்டு அமைதியா சொல்லிட்டேன். வயிற்றுச்சல வாரி கொட்டிக்காத. டேய் ராபர்ட்டே, அடுத்த ஸ்பீக்கர் வந்துருச்சு. நான் உனக்கு இப்போ யாரு பிள்ளைய பார்த்து வீணா போனவனெல்லாம் சொல்லின்னு கிடக்குற? பல்ல தட்டி பரலோகம் அனுப்பிடுவேன் பாத்துக்க. பொம்பளை ரவுடி எப்படி பேசுறா பாரு. இங்க பாரு, நான் சொன்னதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல. உன் புள்ள வீணா போனவன் தான். அதனால தானே என் பொண்ணு இந்த மாதிரி வாடகை வீட்டுல வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு மட்டும் துப்பு இருந்ததுன்னா ஒரு சொந்த வீடை கட்டியிருப்பான்ல இந்நேரம். அதுக்கெல்லாம் வக்கு இல்லாம தானே இப்படி இருக்கிறான் அவன். டே அடங்குடா. என் புள்ள இதே ஊர்ல சொந்த வீடை வாங்க தான் போறான், நீயும் பார்க்க தான் போற. என் புள்ள வயசா இருக்கும்போது நீ மட்டும் என்ன இந்த ஊர்ல அப்படியே 10 வீடை வாங்கி தள்ளிட்டியா? இல்ல பொத்திக்கிட்டு இரு. அவனுக்கு ஒரு காலம் வரும்போதே அவன் முன்னேறத்தான் போறான். என் புள்ள சொந்த கால்ல சொந்த பணத்துல ஊட்ட கட்டுவான் பாரு. ஆமா கிழிப்பான் உன் புள்ள. ஆமாண்டா கிழிப்பா. நீ பாரு உக்காந்துன்னு, அவன் கிழிச்சு முச்சதான் நீ உட்காந்து தேய்ச்சி கொடுத்துட்டு போ. எதாச்சிப்ப உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? ஏய் என்னதான் இருந்தாலும் அது உன் கூட பிறந்ததுடா. இந்த மாதிரிலாம் பேசின்னு இருக்காது. ச்சே, என்னடா மனுஷனா இருப்ப நீ? பெத்த பொண்ணு மேலேயும் உனக்கு பாசம் இல்ல, கூட பிறந்த அது மேலேயும் பாசம் இல்ல. என்ன ஜென்மண்டா நீ எல்லாம்? ச்சே. சொல்லிட்டுல கிளம்பு. உன் பொண்ணுக்கு போய் நல்லபடியா நிச்சயதார்த்தத்தை பண்ணி முடியுன்னா அவன் நல்லா வாழ்வா. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அவன் நல்லா தான் வாழ்வா. பகல் கனவு காணாதடா சிவகுமாரியா. உன் பொண்ணுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க போறது இல்ல. இது ஒரு பெத்தவனோட சாபம்டா. உன் பொண்ணை சும்மா விடாது. என் பொண்ணுக்கு எவ்வளோ ஆசாசியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளோ கனவோடு இருந்தேன் நான். ஆனா அது எல்லாத்துலயும் மண்ணெல்லி போட்டவடா உன் பொண்ணு. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காதுடா. நடக்கவே நடக்காது. டே நாரவாயா, வாயை கழுவிடா. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் இருக்குது. எப்படி பேசின்னு கிடக்குறான் பாரு. ஏ சிவகுமார, என்னத்துக்கு நீ அவனை வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற? வாயிலே ஒரு வெய்ய அவனை. அட வீடு ரோசியா, இவன் இந்த மாதிரி எத்தனை முறை பேசியிருப்பான். ஆனா நீ சொன்னதுல பாதி விஷயத்த நான் ஒத்துக்கிறேன்டா ராபர்ட்டியா. பெத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிறது ஒரு தகப்பனோட ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே சொல்லலாம்டா. ஏன்னா நானும் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா உன் பொண்ணு தேடிக்கிட்ட வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை தானடா. அதை நீ ஏத்துக்கோ. உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டம்? உன் பொண்ணுக்காக தானே நீ வாழ்ந்துன்னு இருக்கிற. அப்படின்னா உன் பொண்ணு தேடிக்கிட்ட வாழ்க்கையை நீ ஏத்துக்கோ. அதுவும் வேற யாரை கல்யாணம் பண்ணியிருக்குது? அவன் தங்கச்சி மாவனை தான் கல்யாணம் பண்ணியிருக்குது. அப்படி இருக்கும்போது உனக்கு ஏத்துக்கிறதுக்கு நோவுதுடா. நீ பிரஸ்டீஜ் பாக்குற, பெரிய கௌரவம் பாக்குற. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இதுங்களை ஏத்துக்கிட்டு அழகா ஊரே இதுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு உன் கனவையே நீ நிறைவேற்றிக்கோ. அதை விட்டுட்டு இன்னும் என் பொண்ணுக்கு சாபத்தை கொடுத்துன்னு இருக்கிற. சே, ரொம்ப வேஸ்ட்டுடா நீ. ஏன்னா ரொம்ப வஷ்டா பண்ற வேற நீ. என்னத்த சொல்றது? ஆனா உன் சாபெல்லாம் ஒன்றும் என் பொண்ணை தாக்க போறது இல்லடா. என் பொண்ணு நல்லா ராசாத்தி மாதிரி என் மருமம் உன்னோட வாழ போகுது. அதையும் நீ பார்க்க தான் போற. நீ பார்க்கலன்னா கூட நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போவேன். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்ற ஆளுடா நீனு. உனக்கெல்லாம் என் வலி புரியாது. போ, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் பொண்ணு கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து நிக்க தான் போறா. அவளுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கலன்னு நீயும் வயிற்றுல வயல அடிச்சுக்கிட்டு அழதாண்டா போற. பார்க்க தான் போறாத. நான் வயிற்றுல வயலாச்சுன்னு அழுவானா? சரி விட்டு, அப்படி நான் அழுவும் போது கண்டிப்பா சொல்லி விட்டு அனுப்புறேன்னா அதையும் வந்து பாத்துருப்பா. போடாடி போடா. என்ன போடான்ட்டு இவன் போயிட்டான். அவனை 4 அடி போடுறதை விட்டுட்டு நீ என்னத்துக்கு நின்று சரிசமமா பேசின்னு கிடக்குற? இந்த ஓனா நச்சு நான் என்ன பண்ண போறா? எனக்கு என்கேஜ்மெண்ட் வேலை இருக்குன்னு தலைக்கு மேல இருக்குதே. டே நீ வரலையா? நீ உன் புருஷனை கூட்டுன்னு வா, கிளம்பலாம். எப்பா நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்? என் புருஷனும் நானும் நாளைக்கு வர ஆகட்டும். நீ என் புள்ளியும் மருமவளையும் கூட்டின்னு போ.
அப்படியா? நீ வந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி விடு, நாளைக்கு காலைல வந்துருண்ணா. வாராங்க போ. சரி நான் போயிட்டு வரேன். டே ஜானே போயிட்டு வரேன்டா. என்னடா பேரஞ்ச மாதிரி நின்றுக்கிறா? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் உங்க வீட்டுக்கு. சரிப்பா சரிப்பா. அப்புறம் ரோசா போயிட்டு வரேன்னா, புஷ்பா மாமியாரை கூட்டின்னு போகணும் நான். சரி ஆகட்டும், கிளம்பு. டேய் உன் பொண்டாட்டியங்கடா? குளிச்சுக்கிட்டு இருக்காமா. சரி சரி, அவன் பேசுனதுக்கெல்லாம் நீ ஏதோ மனசு வருத்தப்பட்டுக்குன்னு இருக்காதானே. நீ இந்த ஊர்ல சொந்த வீடு கட்டுவடா. அம்மாக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, சீக்கிரமாவே கட்டுவேன். கண்டிப்பாம்மா, அதுக்கு தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கட்டுவேன், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் என் மாமனருக்கு. நானும் அந்த நாளுக்கு தான்டா காத்துன்னு இருக்கிறேன். அன்னைக்கு பாரு, இந்த ராபட்ட துண்டக்கான துணியை காணன்னு ஓட விட்றேன் நானு. ஏ வாடி சுதே, வாண்ணே. டே வாடா, உட்காருங்க எல்லாரும். எதுக்கு நிக்கிறீங்க? உட்காரதெல்லாம் இருக்கட்டும், உன் புருஷன் எங்க? பின்னாடி தானே உட்காந்துருக்காரு. சரி ரெடி ஆயிட்டு கூப்பிடுங்க, நான் போய் கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சரிண்ணே, நீங்க போங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். டீ எல்லாம் வேணாம் பார்வதி, வீட்டில் குடிச்சிட்டு தான் வந்தேன். சரிண்ணே. நீ என்னடி நின்று இருக்கிற? உக்காரண்டியே. டேய் உக்காரா, சொல்லிக்கிட்டே இருக்கணுமா உங்களுக்கு? இருக்கட்டும், இப்ப என்னத்தை வெட்டி முடிச்சிட்டோன்னு உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெடி ஆகலையா நீ இன்னும்? கொஞ்சம் பாத்திரம் கழுவுற வேலை இருக்குது, முடிச்சிட்டேன்னா ரெடி ஆயிடுவேன். சரி வா, நானும் ஹெல்ப் பண்றேன். ஒரு டீ குண்டா 5 டம்ளர் அவ்வளவுதாண்டி, நானே கழுவிக்கிறேன். அதை பரவாயில்லவா, பேசிக்கிட்டே கழுவுவோம். அது சரி. சரி டேய் நீ உட்காரு, இல்லைன்னா அங்க ரூம்ல சத்தியா இருப்பா பாரு, கனி இருப்பா, போய் பேசினு அவளுங்களாண்ட. நீ சொல்லலனாலும் அவன் நேரம் அங்கதான் போவான். என்னடா அம்மா சரியா சொல்றேனா? அம்மா நான் இங்கேயே கூட உட்காந்துக்கிறேம்மா. நடிக்காத, போய் பேசு போ. அப்படியெல்லாம் இல்லைம்மா. சரி இருந்தாலும் நான் போய் பேசுகிறேன், நீங்கள் இவ்வளோ கம்பல் பண்ணுறீங்கல்ல, நான் போய் பேசிகிட்டு இருக்கேன். வர அத்தை, பாய்மா. சொன்னல எப்படி ஓடுறான் பாரு. வீடு அண்ணன மாதிரி தானே தம்பியும் இருப்பான். ராகுலும் இப்படித்தான் இருந்தான். அது என்னமோ சரிதான். சரி வா போவோம். அப்புறம் வாசல்ல ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாம் அழகா இருக்கு, கோலமும் செம்மையா இருக்கு. ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாம் மனோஜ் தான் பண்ணா, கோலத்தை புஷ்பா போட்டா, நான் ஒன்றும் பண்ணல. அதான் எனக்கு தெரியுமே. பயங்கரமான யோசனையா இருக்கும் போலியா. டே சிவகுமாரே, டே சிவா, நான் பேசுறது இவன் காதுல ஊதா இல்லையான்னு தெரியலையா? டே சிவா, அடங்கொய்யால. டேய் டே சிவா, என்னடா நீ எப்போ வந்த? நல்லா கேட்டப்போ 1/4 மணி நேரமா தொண்டை தண்ணி வத்தா லோலோன்னு கத்தின்னு இருக்கிறேன். எப்போ வந்து கேட்டுன்னு கிடக்குற? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் அவளையே இல்லையே, உன் மூஞ்சே சரி இல்லையே, ஒரு மாதிரி இருக்கிற. எதனா பிரச்சனையாடா? இல்லடா பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஏன்டா இப்படி அமைதியா இருக்கிற? எனக்கு உண்மையிலே பயமா இருக்கு இப்போ. டேய் சொல்றா, எதனா பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குடா, ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. என்னடா சொல்ற? உடம்புக்கு எத்தனை முடியலையா? இல்லடா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, எனக்கு மனசு தான்டா ஒரு மாதிரி ஆகுது. என்ன விஷயம்னு சொல்லுடா, எதனால அப்படி ஆச்சு? இது புஷ்பா மாமியாரை வீட்டில இருந்து கூட்டின்னு வரதுக்காக போனாங்க. அப்படியே பக்கத்தில் மைக்கில் புள்ள ரெடி ஆகிட்டான், நான் பார்த்துட்டு போகலான்னு அங்கே போனேன்டா. அப்போ இந்த ஓனா வந்தான் ராபர்ட்டு. அவன்கிட்ட நந்தினிக்கு என்கேஜ்மெண்ட்டு வாடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் நந்தினிக்கு என்கேஜ்மெண்ட்டெல்லாம் நடக்காது, கல்யாணமும் நடக்காதுன்னு சாபம் மேலே சாபமாக கொடுக்குறான். எனக்கு அப்போல்லாம் அது ஒன்றும் பண்ணலை. ஆனால் வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குதுடா. என்கேஜ்மெண்ட்டு நல்லபடியாக நடக்கணும், கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும். ஐயோ எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுடா. ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி எதனா ஆயிடுச்சுன்னா, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா. நீ கொஞ்சம் அமைதியா இரு, ரிலாக்ஸ் ஆகிரு. அவன்லாம் ஒரு ஆள், அவன் சொன்னதெல்லாம் நடக்குமா? நீ முதல்ல எதுக்குடா அவனை இன்வைட் பண்ண? வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது கூப்பிடணும்லடா. அதுவும் இல்லாமல் ஒரு காலத்தில் நம்மளுக்கு நண்பனாக இருந்தான். அவன் என்னதான் துரோகியாக இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் அவன் மேலே ஒரு அக்கறை இருக்க தான் செய்யுது. அதனால தான் கூப்பிட்டேன். சரி பொண்ணை பெற்றவனாச்சு அவனும், நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்லதுன்னா அவன் அதில் கலந்துக்கிட்டு நம்ம பொண்ணை வாழ்த்துவான் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் நாடான்னா இன்னும் எல்லாத்தையும் மனசுலேயே வச்சுன்னு கிடக்குறான். ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. நம்ம வீட்டு பொண்ணை வாழ்த்துற அளவுக்கு அவனுக்கு நல்ல மனசு இருக்குன்னு நம்பின பற்றி நீ ஒன்றை சொல்லணும்டா. முதல்ல நீ அவனை கூப்பிட்டுருக்கவே கூடாது. சாபம்லாம் விட்டுருக்கான், நல்லா 4 அடி போட வேண்டியதுதானே அவனை. நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுக்கின்னு என்னத்துக்கு சண்டைன்ட்டு தான் விட்டேன். ஆனாலும் எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. வீட்டுக்கு வர வழியெல்லாம் அதையே தான் யோசிச்சுக்கின்னு இருந்தேன். சரி புரியுது விடு, ஆனால் இந்த விஷயத்தை இதோடு விட்டுரு. இதையே மனசில் வச்சுக்கின்னு இருந்தேன்னு வையா, நாள் நல்லா இருக்காது சரியா? நம்ம சென்னை போகிறோம், நல்லா ஜாலியாக இன்னைக்கு நைட்டு என்ஜாய் பண்ணுறோம் மச்சான். இன்னைக்கு நைட்டு பார்ட்டி வச்சுக்கலாம்டா. அதுவும் சரிதான், ஆனால் பார்ட்டிக்கு இதுங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணுமேடா. ரொம்ப ஓவராக பண்ணவங்க. கேட்டு பார்ப்போம், பர்மிஷன் கொடுக்கலன்னா நம்மளே உரிமையை கையில் எடுத்துக்க வேண்டியதான். என் பொண்டாட்டி திட்டுமேடா என்ன? வாங்கிக்கோ. அந்த ஓனம் பேசினதையே நின்று கேட்டுக்கிட்டு வந்து உட்காந்துன்னு இருக்கிற. உன் பொண்டாட்டி திட்டினா வாங்கிக்க மாட்டியா? வாங்கிக்கோ. டே அமைதியாக இருந்துட்டு சொல்லிட்டேன். நான் அவன் பேசுனதுக்கு சும்மா வந்தேன்னா நாளைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது, நான் சந்தோஷமா இருக்கணுன்றதுனால விட்டுட்டு வந்தேன். இதே ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தான்னு வெய்ய, ஓனான் அப்படியே நாளை மச்சு பாக்கெட்டில் போட்டுன்னு வந்திருப்பேன். அதானே பார்த்தேன், காட்டானாச்சு நீனு. சரி விடு, நீ இப்படியே இருறா, இதான் உனக்கு செட் ஆகுது.
சோகமெல்லாம் இருக்காது, நல்லா இல்ல. அதுவும் சரிதான். இப்படியே கொஞ்சம் வேறப்பா சுத்துறாதான் என் மருமகனும் எனக்கு பயப்படுவான். ஊருக்கு போயிட்டு சந்தோஷம் பயமுறுத்த வேண்டிய வேலை வேற இருக்கு எனக்கு. ஏன்டா அவனே ஒரு புள்ள பூச்சிரா, அவன் என் புள்ள பூச்சிங்கிற. நேத்து கூட நந்தினி கிட்ட சண்டை போட்டுக்கிறான்டா அவன். என்னடா சொல்ற? என்கேஜ்மெண்ட் வச்சுக்கின்னு சண்டையெல்லாம் வேற போடுறா துர. ஆமாண்டா, நேத்து நைட்டு நந்தினி ஃபோன் பண்ணிச்சு. ஃபோன் பண்ணி எப்பா இந்த சந்தோஷ் என்கிட்ட சண்டை போடுறான் பாஞ்சு. சரின்னு நான் அவனுக்கு ஃபோனை போட்டேன். என்னடா பிரச்சனைன்னு கேட்டேன். உங்க பொண்ணுக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு மாமா, கொஞ்சம் அடிக்க வைங்கன்னா ஆட மறுபடியும் ஆரம்பிச்சிச்சிங்களேடா இதுன்னு நினைச்சுக்கினேன் நானு. இது சரிப்பட்டு வராது. ஒரே இடத்துல இருக்குதுங்களே, ஜாலியா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணின்னு சுத்தவங்கன்னு நினைச்சா சண்டை போட்டுங்களா இதுங்க. வா ஊருக்கு போய் வச்சுக்கலாம் ரெண்டுத்தையும். ரொமான்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுடா. என் பொண்ணுகிட்ட அவன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. எதுவும் வந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரி விடு, நீ ஜாலி ஆயிட்டியா இப்போ? அதை நீ சந்தோஷப்படுத்திட்டே என்ன, இதுக்கு மேல என்ன இருக்குது? சரிவா கிளம்புவான். அவனுக்கு 2 பேரையும் பார்த்துட்டுன்னு வையேன், இன்னும் குஷி ஆயிடுவேன் நானு. எனக்கு கையிலேயே பிடிக்க முடியாது அப்புறம். ஆமா, பறந்துக்கினே இருப்பேன். அத்தை, இந்த டெக்கரேஷன்ஸ் ஓகேவா இல்லை இன்னும் வேற ஏதாச்சும் பண்ணலாமா? இதுவே போதும்மா, ரொம்ப அழகா இருக்கு. அழகா டெக்கரேட் பண்ணிருக்கேடி நீ. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஆனால் பாதி ஈவெண்ட்டுக்காரங்க தான் பண்ணாங்க. இந்த சின்ன ஸ்டேஜ் எல்லாம் அவங்க தான் செட் பண்ணி கொடுத்தாங்க. மற்றதெல்லாம் அந்த பொக்கெட்ஸ் வச்சது, அப்புறம் இந்த லேம்பை வச்சது, இதெல்லாம் நான் பண்ணேன். அதை தாண்டி சொன்னேன், டெக்கரேஷன் அழகா இருக்கு. அவங்க பண்ணி கொடுத்ததை விட நீ எக்ஸ்ட்ரா வச்சது தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். உன்னை நினைச்சா எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கும்மா. சுயநலமே இல்லாம எந்த அளவுக்கு முன்னாடி நின்று எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க பாத்தியா. உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் எல்லாரும். அட இதில் என்ன இருக்கத்த, நம்ம வீட்டில் எல்லாருமே அப்படி தானே. அதுவும் இல்லாமல் இது நந்தினிக்கான ஃபங்க்ஷன் அத்தை. அவள் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என் ஆசை. அப்புறம் நம்ம அண்ணனும் சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி நடக்க போகிற ஃபங்க்ஷன் அண்ணனுக்கு கிடையாது, இருந்தாலும் அண்ணன் இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்புறம் அத்தை, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னடி? என்ன? அங்கே ஃப்ளவர் போர்டு ஒன்று இருக்கே, அதை பார்த்தீங்களா? ஃப்ளவர் போர்டா? தெரியலையேடி, எங்க இருக்கு? அப்படியே கொஞ்சம் தலையை நிமிர்ந்து பாருங்க, அங்கே சென்டரில் அந்த எல்லோ கலர் கர்டனுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க. ஆஹா, மெஹந்தி செரிமோனி ஃபார் நந்தினி சந்தோஷ். அடடே, இதை யாரு பண்ணது? இது அண்ணனோட ஐடியா அத்தை. அண்ணா ஆசைப்பட்டு கேட்டாரு, நான் பண்ணிட்டேன். ரொம்ப அழகா தாண்டி இருக்குது. நந்தினி பார்த்தா உண்மையிலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக போறா. ஆமாத்த, அவள் எப்போ இங்கே வருவான்னு இருக்கு. சரி, நான் போய் அவள் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாலான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா. சின்ன வயசா இருந்தாலும் எவ்வளவு பொறுப்பா பக்குவமா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றா. என் மருமக உண்மையிலே ரொம்ப தங்கமான பொண்ணு. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இவளை நினைச்சா. இவளுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் வரவேற்ற மாட்டேன். கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இவளை சந்தோஷமா பார்த்துப்பேன். ஆமா, என் அம்மாக்கு என்ன நினைச்சு பெருமைப்படுறதை விட காயத்ரி நினைச்சு பெருமைப்படுறது தான் ரொம்ப முக்கியம். சீ, என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பாரு. எனக்கும் தான் என்கேஜ்மெண்ட் போச்சு, எனக்கும் தான் மருதாணி வச்சாங்க. இந்த மாதிரி இல்லாம பண்ணாங்க. ஏதோ வெட்டிங்க்கு பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வீட்டில் டெக்கரேஷன் பண்ணாங்க, அதோட நிறுத்த வேண்டியதானே. இது என்ன கேவலமா இருக்கு இதெல்லாம். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? அட்லீஸ்ட் எனக்காச்சும் இது இப்படி பண்ணியிருக்கலாம்ல. ஏன் தான் இப்படி ஊற வஞ்சிட பண்றாங்களோ? தேவையில்லாம எனக்கு வெறுப்பேத்துறாங்க. சே, எரிச்சலாம் வருது எனக்கு. இதுல இந்த காயத்ரி வேற அப்படியே ரொம்ப நல்ல விளாட்டம் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கா பாரு. சி, இப்போ இதெல்லாம் தேவையா? இதுவே ஓவரு. இதுல லேம்பு, ரோஸு, அது இதுன்னு இதுல இந்த நேம் போர்டு வேற. இதை பார்த்தாலே எரிச்சலா வருது. இப்படியெல்லாம் பண்ணி காயத்ரி என்னத்தை ப்ரூவ் பண்ண போறாளோ எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அவள் ரொம்ப நல்லவ, அவளுக்கு எதுலேயும் பொறாமை இல்லைங்கிறத காமிச்சிக்கிறா போல. சி, எதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல. நந்தினியே கேட்கலன்னா கூட எல்லாரும் ஓவரா சீன் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். ரொம்ப எரிச்சலாக வருது. பேசாமல் எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு போயிடலாமா? வேணாம், இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் பண்ணி மாட்டிக்க கூடாது. நல்லா பெருசாக பண்ணணும். சாயங்காலம் இருக்கு நந்தினி, உனக்கு விடுற மெஹந்தி கோன்லாம் அந்த கெமிக்கலை நான் கலக்காமல் விட மாட்டேன்டி. பாரு, கையெல்லாம் எரிஞ்சு போய் உட்காந்து அழ போற. நீ மருதாணி வைக்கிறதுக்கு இவ்வளோ டெக்கரேஷனு, எதுக்குடா இதையெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி உட்காந்து ஃபீல் பண்ணி அழ போறடி. இதையும் என் அம்மா அபசகுணமாக நினைக்கணும். பாரு, நினைக்க வைப்பேன். இவ்வளோ பண்ணவங்க இதில் தப்பு நடந்ததுன்னா தப்பாக தானே யோசிப்பாங்க. யோசிக்கலனாலும் நான் யோசிக்க வைப்பேன். இந்த என்கேஜ்மெண்ட்டு நடக்காது.